ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம எஜுகெஸ்ட். அவங்கள நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மோகன்லால் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க போவோம். மோகன்லால் விஸ்வநாதன். மோகன்லால் என்று அழைக்கப்படும் இவர் மலையாள சினிமாவில் முக்கியமாக பணியாற்றும் ஒரு இந்திய நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார். மேலும் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் அவ்வப்போது தோன்றியுள்ளார். மோகன்லால் 4 தசாப்தங்களுக்கும் மேலாக ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொண்டுள்ளார். இதன்போது அவர் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இந்திய அரசு அவருக்கு 2001இல் பத்மஸ்ரீ மற்றும் 2019இல் பத்மபூஷன் இந்திய சினிமாவுக்கு அவர் செய்த பங்களிப்புக்காக கௌரவித்தது. 2009ஆம் ஆண்டில் பிராந்திய இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவியை பெற்ற இந்தியாவின் முதல் இந்திய சினிமாவின் முகத்தை மாற்றிய மனிதர்களில் ஒருவராக மோகன்லால் பெயரிடப்பட்டார். மோகன்லால் 1978ஆம் ஆண்டு 18 வயதில் மலையாள திரைப்படமான திரநோட்டம் மூலம் நடிகராக அறிமுகமானார். ஆனால் தணிக்கை சிக்கல்கள் வெளியிடப்படுவதில் தாமதமானது. 1980ஆம் ஆண்டு காதல் படமான மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் திரைப்படத்தில் அவர் வில்லனாக நடித்தார். அவர் தொடர்ந்து வில்லன் வேடங்களில் நடித்து அடுத்தடுத்த ஆண்டுகள் 2ஆம் நிலை முன்னணி வேடங்களில் உயர்ந்தார். 1980களின் நடுப்பகுதியில் அவர் ஒரு பணக்கார முன்னணி நடிகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் மற்றும் 1986இல் பல வெற்றிகரமான படங்களை நடித்த பிறகு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார். அந்த ஆண்டு வெளியான ராஜாவின் டே மகன் என்ற குற்ற நாடகம் அவரது நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்தியது. மோகன்லால் மலையாள படங்களில் பணியாற்ற விரும்புகிறார். ஆனால் அவர் பிற மொழி படங்களில் தோன்றியுள்ளார். அவரது மலையாளம் அல்லாத சில பிரபலமான படங்கள் தமிழ் அரசியல் நாடகமான இருவர் 1997, ஹிந்தி குற்ற நாடகமான கம்பெனி 2002 மற்றும் தெலுங்கு திரைப்படமான ஜனதா கேரேஜ் ஆகியவை அடங்கும். மோகன்லால் 5 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளார். 2 சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த நடுவர் குறிப்பு மற்றும் சிறப்பு நடிப்புக்கான சிறப்பு நடுவர் விருது மற்றும் சிறந்த திரைப்படத்திற்கான விருது, 9 கேரள மாநில திரைப்பட விருதுகள் மற்றும் தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகள் மற்றும் ஏராளமான பிற பாராட்டுகளை பெற்றுள்ளார். இதுவே இவரது தனித்துவமான சினிமா வாழ்க்கையாகும். நன்றி, வணக்கம்.